பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் வ பஅத். நமது டிவி நேயர்களுக்கு இந்நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்றைய இஃப்தார் சிந்தனையில் பொதுமறை, உலக பொதுமறை அல் குர்ஆனிலிருந்து ஒரு வசனத்தை பார்ப்போம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்ற திருமறை வசனத்தின் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். ரமதான் மாதம் எப்படிப்பட்டது என்றால், அதிலே மனிதர்களுக்கு நேர்வழி இருக்கிறது. அதேபோல மனிதர்களுக்கு அது நன்மையையும் தீமையையும் பிரித்தறிவித்து காட்டும் அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாகும் என்று இரண்டு உன்னதமான உண்மைகள் இந்த குர்ஆனிய வசனம் இறை செய்தியில் அமைய பெற்றிருப்பதை பார்க்கிறோம். முதலாவதாக, ரமலான் மாதம் என்பது புனிதமான மாதம் என்பதும், அதேபோல ரமலான் மாதத்துக்கு எவ்வளவு கண்ணியம், சிறப்பு, மகத்துவம் இருக்கிறதோ, அதுபோல குர்ஆன் என்ற புனித வேதம் இறைவனால் உலகத்துக்கு அருளப்பட்ட, உலக மக்கள் அனைவருக்குமாக பொதுமறையாக வழங்கப்பட்ட இந்த அல் குர்ஆனின் சிறப்பும் எடுத்து எம்பப்படுவதை பார்க்கிறோம். அந்த வகையிலே இந்த அல் குர்ஆன் என்பது வெறும் வேதாங்கமாக இல்லை. அது ஓதிவிட்டு அல்லது பாராயணம் செய்துவிட்டு அப்படியே மூடி வைப்பதற்காக அல்ல. மாற்றமாக இந்த அல் குர்ஆன் என்ற புனித வேதம் உலக பொதுமறையிலே மனிதர்களாகிய எல்லோருக்கும் நேரான வழிகாட்டல்கள் இருக்கிறது, நேர்வழி இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. அதே போல இந்த அல் குர்ஆன் இன்னொரு சிறப்புத்தன்மை இருக்கிறது. நிறைந்த சிறப்புகளையும் அதன் உள்ளடக்கமும் பொதிந்திருப்பது போல இந்த அல் குர்ஆன் என்ற உலக பொதுமறைக்கு ஒரு சிறப்பான ஒரு தன்மை இருக்கிறது. அதுதான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகின்ற ஒரு தன்மை. எனவே மனிதர்களோடு அது பேசுகிறது, மனிதர்களை அறைகூவி அழைக்கிறது, மனிதர்கள் எல்லோருக்கும் இந்த பொதுமறையை படிக்கும்படி, அதை வாசிக்கும்படி, ஆய்வு செய்யும்படி கூறுகின்றது. அந்த வகையிலே முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல இந்த பொதுமறை அல் குர்ஆன். உலக மக்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு மறை, இறை வேதம் இந்த அல் குர்ஆன். எனவே இதனை யாரும் படிக்கலாம், யாரும் வாசிக்கலாம், யாரும் ஆய்வு செய்யலாம். அதிலிருந்து அவர்கள் படிப்பினை பெறலாம். பிழைகள் இருந்தால் அந்த பிழைகளை சுட்டி காட்டலாம். தெளிவுகள் இருந்தால் அந்த தெளிவை ஏற்றுக்கொண்டு அதன் பாதையிலே நடைபோடலாம். இந்த அடிப்படையில் தான் இந்த திருமறை வசனம் எங்களுக்கு சொல்கிறது, ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் என்பது அது அந்த மாதத்திலே அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். ஃபீஹி ஹுதல் லின்னாஸ், அந்த அல் குர்ஆனிலே மக்களுக்கு நேர்வழி இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, உலக மக்கள் எல்லோருக்கும் நேர்வழி இருக்கிறது. அதே போல வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகின்ற ஒரு தன்மையும், ஒரு பிரிகோடும், யதார்த்தத்தை யதார்த்தமாக சொல்லுகின்ற தன்மையும் இந்த அல் குர்ஆன் என்ற பொதுமறைக்கு இருக்கிறது. எனவே நாம் எல்லோரும் வாசிப்போம், அதனை ஆய்வு செய்வோம். அதுக்கு இந்த ரமலான் மாதம் எங்களுக்கு ஒரு சுதந்திரமான, பரிபூரணமான ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கிறது. எனவே நாங்கள் அல் குர்ஆனை ஓதுவோம், அதன்படி நடப்போம், ஈருலகிலும் வெற்றி பெறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.